23 வயசு இருக்கக்கூடிய இளம் பெண்ணை அந்த பெண்ணினுடைய கணவனினுடைய சொந்த பந்தங்கள், அதாவது குடும்பமே சேர்ந்து அந்த 23 வயசு இருக்கக்கூடிய இளம் பெண்ணை படும் மோசமா அடிச்சே கொலை செய்திருக்கிறாங்கன்ற மோசமான விஷயம் ஒன்று இன்றைக்கு வெளியே வந்திருக்கு. சொந்தங்களே, யோசிச்சு பாருங்க, இந்த சமுதாயம் எங்க போகுது, இந்த சமுதாயம் எங்க போய் முடிய போகுது. இது போல மோசமான உணர்வு தான் ஏற்படுது. இதனுடைய முழுமையான பின்னணியை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அது மட்டும் இல்ல, நேற்றைய முன்தினமெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு வைத்தியர் ஒருத்தவங்க இறந்து போன நிலையில கார் உள்ளுக்கு சடலமாக மீட்கப்பட்டாங்க. அந்த வைத்தியரினுடைய காதலன் தலைமறைவு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேனோ, அந்த காதலனினுடைய மோசமான விஷயங்கள் இன்றைக்கு 3வது நாள் விசாரணையில வெளியே வந்திருக்கு. அந்த காதலனினுடைய பிரதான தொழில் என்ன தெரியுமா? இது போல வைத்தியர்கள் காசுக்கார பெண்களை காதல் என்ற வலைக்குள்ள சிக்க வச்சு அவங்கள்ட்ட லட்சக்கணக்கான பணத்தை வாங்கி அவங்களை ஏமாத்தி அந்த பணத்துல சொகுசு வாழ்க்கை வாழ்றது தான் இந்த காதலன், தலைமறைவாகி இருக்கிற காதலனினுடைய பிரதான தொழில் என்ற எக்கச்சக்கமான விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. சொந்தங்களே, இந்த 2 விஷயத்தையும் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். முதலாவது, இந்த 23 வயசு இருக்கக்கூடிய இளம் பெண்ணு கணவனினுடைய குடும்பமே சேர்ந்து அடிச்சு கொலை செய்திருக்கிறாங்கன்ற மோசமான விஷயத்தை பார்க்கும்போது உண்மையாகவே இந்த சமுதாயத்தை பார்க்கும்போது படு பயங்கரமா இருக்கு. என்ன நடந்திருக்குண்டா சொந்தங்களே, இன்றைக்கு காலையில கண்டியில ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல இன்றைக்கு காலையில அந்த உயிரிழந்த பெண்ணினுடைய வீட்டை, அந்த பெண் உயிரிழந்த நிலையில காவல்துறை சடலமாக மீட்டு இருக்கிறாங்க. சொந்த பெண்ணினுடைய கணவர்கிட்ட விசாரிக்கும் போது கணவர் என்ன சொல்லியிருக்கிறேன்டா, நான் ஒரு மியூசிக் ப்ரோக்ராம், அதாவது ஒரு பாட்டு கச்சேரிக்கு போனேன். நான் பாட்டு கச்சேரிக்கு போயிட்டு வீட்டை வரும்போது வீட்டுல ஒரு மோசமான ஒரு நிலையில மனைவி ஒரு தவறான முடிவெடுத்த மாதிரிக்கு கைத்துல தொங்குன மாதிரி இருந்ததை நான் பார்த்தேன். ஸோ அவங்கள காப்பாற்றணும்ன்ற நோக்கத்துல அந்த கயிறெல்லாம் அறுத்து அவங்கள கீழே இறக்கி அவங்களோட பெட்ல கீழே கிடத்தி இருக்கிறேன். ஸோ அவங்க உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த, அதாவது மனைவி ஒரு தவறான முடிவை எடுத்துட்டாங்கன்ற விஷயத்த காவல்துறைக்கு விசாரணையில கணவர் சொல்லி இருக்கிறார். ஸோ இதுதான் கணவர் சொல்லி இருக்கிற விஷயம். கணவர் மட்டுமில்ல, கணவரினுடைய சொந்த பந்தங்கள் குடும்பமே சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அந்த உயிரிழந்த 23 வயசு இருக்கக்கூடிய பெண்ணினுடைய தாய், அந்த பெண்ணினுடைய குடும்பங்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்கடா, இல்லவே இல்லை, இது திட்டமிட்டு இந்த கணவரினுடைய குடும்பமே சேர்ந்து கொலை செய்திருக்கிறாங்கன்றத சொல்லி இருக்கிறாங்க. அது சும்மா சொல்ல இல்லை, நிறைய ஆதாரங்களோட சொல்லி இருக்கிறாங்க. ஏன் இவங்க இது போல சொல்றாங்கடா சொந்தங்களே, இந்த பெண்ணுக்கு 21 வயசு இருக்கும்போது, அதாவது 2 வருஷத்துக்கு முதல் இந்த நபரை பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா திருமணம் பண்ணும்போது இந்த நபர் போதைப் பொருள் பாவிப்பேர், போதைப் பொருளுக்கு அடிமையானவர்ன்றது தெரியாது. ஆனா திருமணம் ஆனதுக்கு பிற்பாடுதான் மகளுக்கு, அந்த பெண்ணுக்கு இவர் போதைப் பொருள் பாவிக்கிறேர், போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார் என்றே தெரிய வந்திருக்கு. அந்த உயிரிழந்த பெண்ணினுடைய குடும்பம் தாய் சொல்றாங்க. ஏன் இது போல சொல்றாங்கடா, அவர் அந்த அளவுக்கு போதைப் பொருள் பாவிச்சுட்டு வீட்டை அந்த மனைவியை அடின்னு அடிக்கிறது, துன்புறுத்துறது, மோசமான சில விஷயங்களை எல்லாம் நடந்து கொள்றது. இருந்தாலும் அனுசரிச்சு அந்த பெண் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த மனைவியை மட்டும் போட்டு அடிக்கிற இல்லையா, அவங்களுக்கு மகன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அந்த மகனையும் போட்டு பாத்தீங்கன்னா அடிக்கிறதா. இப்படி நிறைய விஷயங்கள் தாங்கி கொள்ளாம மனைவி, அதாவது குடும்பம் தாயினுடைய வீட்டுக்கு ஓடி வாருது. இந்த மாதிரிக்கு நிறைய மறுபடியும் அந்த கணவன் கூட்டிட்டு போறது, இப்படி நிறைய விஷயங்கள் நடந்து முடியாத கட்டத்தில் என்ன செஞ்சிருக்காங்கடா, அந்த உயிரிழந்த பெண் உயிரோட இருக்கும்போது கணவனுக்கு எதிராக போலீஸ்ல நிறைய தடவை முறைப்பாடுகள் கொடுத்திருக்கிறாங்க. எனக்கு அடிக்கிறது, மகனுக்கு அடிக்கிறது, இது போல நிறைய விஷயங்கள். ஏன் இவர் இது போல செய்யறார் என்று பார்க்க போனா போதைப் பொருள் பாவிக்கிறது, போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது. இதனாலதான் இவர் செய்யறாரு. 2 வருஷம் கூட முடியறதுக்கு முதல் மனைவி என்ன செஞ்சிருக்காங்கடா, இது சரிப்பட்டே வராது, இப்படியான வாழ்க்கையினால வாழவே முடியாதுட்டு இந்த மோசமான, அதாவது இந்த உயிரிழப்பு நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முதல் கணவன்ட்டு, நான் உங்களை விவாகரத்து பண்ண போறேன், உங்களை விட்டு நாங்க பிரிஞ்சு வாழ போறேன்ற முடிவுக்கு மனைவி வந்துட்டாங்கன்றது அந்த கணவரினுடைய சொந்த பந்தங்கள் குடும்பத்துக்கே தெரியும் என்று இந்த உயிரிழந்த பெண்ணினுடைய குடும்பம் சொல்லி இருக்கிறாங்க. சோ இந்த கோபத்தால, இது போல சில விஷயத்தால தான் இவங்க இதை செஞ்சிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. உயிரோட இருக்கும் போதே அடிச்சு பட்டு மோசமான விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்யறவங்க. அப்ப இவங்க அடிச்சே கொண்டிருப்பாங்கன்ற நிறைய விஷயங்களை உயிரிழந்த பெண்ணினுடைய
குடும்பம் தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமே அவங்க சொல்லல, உயிரிழந்த பெண்ணினுடைய உடம்புல நிறைய அடிச்சதுக்கான ஆதாரங்கள் இருக்குன்றலாம் வந்து போலீஸுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அதை விட முக்கியமான சாட்சி என்ன தெரியுமா? இவங்க அதாவது கணவன் வந்து இவங்க இறந்ததுக்கு பிற்பாடு மனைவி ஒரு கடிதம் ஒன்று எழுதி இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் ஒன்று வந்து போலீஸுக்கு சமர்ப்பிச்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த கடிதம் வந்து அந்த உயிரிழந்த மனைவி எழுதவே இல்லை, மனைவியினுடைய கையொப்பமே இல்லைன்றது இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஸோ இது ஆக மொத்தத்துல இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க மனைவியே அடிச்சு குடும்பமே சேர்ந்து கொண்டிருக்கிறாங்கன்றது தெரிய வந்திருக்குண்டு உயிரிழந்த பெண்ணினுடைய குடும்பம் தரப்புல மோசமான முறையில் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. போலீஸ் வந்து விசாரணையை செய்யறதுக்கு அந்த உயிரிழந்த பெண் அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது அந்த உயிரிழந்த பெண்ணினுடைய தாய் சொந்த பந்தங்கள் எல்லாம் பாரிய எதிர்ப்பு தெரிவித்து அழுது புலம்பி இந்த நிறைய விஷயங்களை எல்லாம் போலீஸுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. இது எதுவாக இருந்தாலும் அந்த பெண்ணை வந்து இவங்க அடிச்சு கொலை செய்திருக்கிறாங்களா இல்லையான்றதை நாங்க கண்ணால பார்க்கல. இவங்க அந்த பெண் வந்து எதுவும் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துட்டாங்களா என்னன்றே எங்களுக்கு தெரியாது. ஆனா எப்படி பார்த்தாலும் இந்த குற்றத்துக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு பார்க்க போனோம்டா கணவன் என்றவர் யார்? ஒரு பெண்ணை திருமணம் செய்தா அந்த பெண்ணை வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றணும்னு. நீங்க திருமணம் பண்ணினதுக்கு பிற்பாடு போதைப் பொருளை பாவிச்சு அடிச்சு மோசமான சில விஷயங்கள் செய்யறதுக்கா திருமணம் பண்றீங்க. அப்படி நீங்க போதைப் பொருளை கைவிட முடியாது. போதைப் பொருள் தான் உங்களுக்கு வாழ்நாள் பூரா தேவண்டா. திருமணம் பண்ணக்கூடாது. திருமணம் பண்ணினதுக்கு பிற்பாடு இது போல செய்தா எப்படி சேர்ந்து வாழ முடியும்? அந்த வாழ்க்கை எப்படியான வாழ்க்கையா இருக்கு? இன்றைக்கு சமுதாயத்துல இன்றைக்கு நிறைய பெண்களினுடைய வாழ்க்கை வந்து மோசமாக நரகம் போல வாழ்க்கையாக மாறுறதுக்கு காரணம் என்னண்டா, ஆண்கள் கூடுதலா அதாவது கணவன்மார்கள் போதைப் பொருள், அதாவது நான் சொல்றது மதுபானம் மட்டுமில்ல, மதுபானமும் மோசம்தான், ஆனா போதைப் பொருள்ன்ற ஒரு கொடூரமான சில விஷயங்களை வந்து பாவிக்கிறாங்க. அந்த பாவனைக்கு உட்படும் போது அவங்கள அறியாமலே மனைவி யார், பிள்ளைகள் யார், தாய் தந்தை யார், மனிதர்கள் யார், பிராணிகள் யார் எதுவுமே தெரியாது மோசமாக மாறுவாங்க. அதனால கணவன்மார்களே ஆண்களை தயவு செய்து இந்த போதைப் பொருள் அப்படின்ற வட்டத்துக்குள்ள போகாதீங்க. அதுக்குள்ள போனா உங்களால மீண்டும் வர முடியாது. நீங்களும் நாசமாகி உங்களோட குடும்பமும் நடுத்தருவுக்கு வந்து மோசமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சொந்தங்களே. அதனால அது வேண்டாம். அதை தான் என்னால சொல்ல முடியும் சொந்தங்களே. இந்த சம்பவம் கடுமையான விசாரணை நடந்து கொண்டிருக்கு. இந்த சம்பவம் கண்டியில என்னமோ ஒரு ஏரியா உண்டு, அங்கதான் அந்த சம்பவம் இன்றைக்கு நடந்த சம்பவம் சொந்தங்களே. அதே போல நான் உங்களுக்கு தொடக்கத்தையே சொல்லியிருந்தேன், நேற்றைய முன்தினமெல்லாம் நான் கதைச்சிருந்தேன். ஒரு டாக்டர் ஒருத்தவங்க, அதாவது அதுவும் கண்டியில தெல்தனி என்று சொல்லப்படக்கூடிய வைத்தியசாலைக்காரர்களே காருள்ளுக்கு உயிரிழந்த நிலையில சடலமாக இருந்தாங்கன்னு சொன்னோ. சோ அதுல வந்து காதலன் தலைமறைவாகிட்டே. சோ யார் குற்றவாளி, என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று குழப்பமா இருந்தது. ஆனா இன்றைக்கு கிட்டத்தட்ட காதலன் தான் குற்றவாளி என்றது உறுதியாகி இருக்கு. ஏனென்றா இந்த தலைமறைவாகி இருக்கிற காதலன் என்ன செஞ்சிருக்கிறா, இவர பிரதான தொழிலே இதுதானா. ஆனா இவர் என்ன செஞ்சிருக்கிறா, 8 மாத கேப்புக்குள்ள இந்த உயிரிழந்த இந்த வைத்தியரை சந்திச்சு வைத்தியரை காதல் என்ற வலைக்குள்ள சிக்க வச்சு வைத்தியருக்கு ஒரு ஆசையை உருவாக்கியிருக்கார். என்னது, கனடா நாட்டுக்கு நான் போறேன், நான் உன்னைய திருமணம் பண்ணி கனடாவுக்கு கூட்டிட்டு போறேன், கனடால நாங்க அழகான வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி அந்த வைத்தியர்கிட்ட காதலை உருவாக்கி வைத்தியர் இதையும் நம்பி பேங்க்ல அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கி கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் பணம் வந்து காதலனுக்கு கொடுத்துருக்குறாங்க. காதலன் இந்த பணத்தை வாங்கிட்டு நல்ல ராஜ வாழ்க்கை, நல்ல சொகுசு வாழ்க்கை, நல்ல ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்திருக்கார். ஸோ கொஞ்ச நாள் போகும்போதுதான் இந்த காதலிக்கு, அதாவது வைத்தியர், பெண் வைத்தியருக்கு தெரிய வந்திருக்கு, இவர் ஏமாத்துறார், நாங்க கனடாவுக்கு போக போறதுன்றே தெரிய வந்திருக்கு. ஆனா காதலன் என்ன செஞ்சிருக்கார், இல்ல கனடாவுக்கு தான் போறோம், அந்த அலுவல் தான் பார்க்கறேன்னு நுவரலியால இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு கூட்டி போய் அங்க தங்க வச்சுட்டு அவர் என்ன செஞ்சிருக்காருண்டா, இந்த காதலி வந்து சாப்பிட்றதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இல்ல நீ என்ன ஏமாத்துறா, நிறைய வாக்குவாதங்கள் வந்து 4 நாட்களா சாப்பிடவே இல்லை காதலி, அந்த வைத்தியர், பெண் வைத்தியர். ஸோ 4 நாட்களுக்கு பிற்பாடு வந்து இந்த காதலன் வெளியேறி மறுபடியும் இந்த விஷயம் வந்து அந்த காதலியினுடைய, அதாவது பெண் வைத்தியரினுடைய குடும்பத்துக்கு தெரிய வந்து, குடும்பம் வர்றதுக்கு முதல் இந்த காதலன் போய் அந்த பெண்ணை வந்து வெளியில அந்த ஹோட்டல்ல வந்து காசெல்லாம் பே பண்ணிட்டு அந்த பெண்ணை வந்து வெளியில கொண்டு வந்து காருள்ளுக்கு ஒரு இடத்துல போட்டு தப்பிச்சு போயிட்டு. இதுதான் நடந்திருக்கு. இந்த தலைமறைவாகி இருக்கிற காதலனினுடைய தொழில் என்னண்டா, இதுதான் பெண்களை ஏமாத்துறது. இது போல ஏமாத்தி இது போல விஷயங்களை செய்யறது தான் இவரோட தொழிலுண்டு விசாரணையில தெரிய வந்திருக்கு சொந்தங்களே. இது இப்படி எக்கச்சக்கமான புகார்கள் வந்து குற்றப்புலனாய்வுல நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த தலைமறைவாகி இருக்கிற காதலன் பெயர்ல இருக்கின்றது தெரிய வந்திருக்கு. இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இந்த காதலன் வந்து சிசிடிவில எல்லாம் போரேர் வார இதெல்லாம் இருக்குல்லோ, இவருக்கு வந்து தலையில தலைமுடி இல்லை,
இவருக்கு வந்து மொட்டை தலையா. ஆனா இவர் வந்து அதை மறைக்கிறதுக்காக, காதல் என்ற சில விஷயத்தையெல்லாம் செய்யறதுக்காக இவர் வந்து டோப்பா தான் போட்டிருக்கிறான் தலையில. எப்படிப்பட்ட சமுதாயத்தில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதை தான் சொல்ல முடியும் சொந்தங்களே. கடும் கவனமா இருங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.